ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு அசத்தலான சுவையோடு இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கப் போல் பீன்ஸ், 1/4 கப் போல் கேரட், 1/2 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் போல் பச்சை பட்டாணி. நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச பட்டாணி இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு விசில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வந்தால் மட்டும் போதும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் போல் கசகசா, பாப்பி சீட்னு சொல்லுவாங்களே, அது ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் போல் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இப்போ காய் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இது எல்லாமே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு இது கூட நம்ம ஒரு தக்காளி பழம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க அந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மிக்சிலே தண்ணியும் சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இது கரெக்டாக ஒரு கொதி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் போல் பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எப்பவுமே பாலை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் ரிச் டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு பால் சுவை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது ஒரு 3 டீஸ்பூன் போல் கூட சேர்த்துக்கலாம். பாலை எப்பயுமே காய்ச்சிட்டு சேருங்க. காய்ச்சாமல் சேர்த்தோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். பாலை சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நம்முடைய சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா சப்பாத்திக்கு அந்த ரிச் டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.